அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பிருகுநந்தி நாடியில் உபகிரக சேர்க்கையை நம்ம பார்க்கலாம். பிருகுநந்தி நாடியில் 3 விதிமுறைகளில் 2 விதிமுறைகள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 3வது விதிமுறைகளில் உபகிரக சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கிரகத்திற்கு திரிகோணம் அப்படின்ற ஒரு அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா 3, 7, 11 இந்த இடங்களில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அதுதான் உபகிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது 1, 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரக சேர்க்கையாகவும், அதே மாதிரி தன்னுடனே இணங்கி இருக்கக்கூடிய கிரகங்களையும் கிரக சேர்க்கையோடு நம்ம எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்திற்கு 12 இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையும் நம்ம 2வது விதிமுறைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போது இது உபகிரக சேர்க்கை. எதிர் கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது ஒரு கிரகத்திற்கு 3, 7, 11 இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கட்டாயம் அந்த கிரகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது இது எதிர்காலத்தில் அந்த 3ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த கிரகம் எந்த 3ஆம் இடத்துல என்ன கிரக அமைப்பு பதிவாகி உள்ளதோ அதன் அடிப்படையிலான செயல்பாடுகள் நடப்பதற்கான ஒரு விஷயமும், எதிர்வினை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா பகை தன்மையையும், நட்பு கிரகமாக இருந்தால் நன்மையான பலன்களையும் செய்ய தகுந்த ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஸோ 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எதிர் கிரக சேர்க்கைகளில் நீங்கள் எடுத்து பலன் பார்க்கும்போது கட்டாயமாக நாம் பலன் சொல்வதில் மிக அற்புதமான ஒரு அமைப்பாக எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றது தான். ஸோ நிச்சயமாக ஒரு கிரகம் கிரக சேர்க்கை ரீதியாகவும் உபகிரக சேர்க்கை ரீதியாகவும் சம்பந்தப்படும் அந்த காரக கிரக உறவின் வரலாறு, அவங்களுடைய வாழ்க்கை முறை, நன்மை தீமை அனைத்தையும் நம்மளால் எடுத்து சொல்கிறதுக்கு இந்த பிருகுநந்தி நாடி முறைகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த 2 விதிகள்லையுமே அந்த கிரக அமைப்புகள் இல்லை, 1, 5, 9 இல்லாமல் கிரக சேர்க்கைகளும் இல்லாமல் உபகிரக சேர்க்கையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, எதிர் கிரக சேர்க்கையில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ரியாக்ஷன் கண்டிப்பாக இந்த கிரகங்கள் எடுத்து பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயந்தான். பொதுவாகவே நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது அந்த கிரக அமைப்புகள் லக்னத்தோடு பொருத்தி அந்த கிரகத்திற்கு இந்த 3 விதிமுறைகளை